கம்மஞ்சோறு நம்மளே ஈஸியாக செய்யலாம். கம்மஞ்சோறு நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்றவங்க கூட இந்த மெத்தட் படி செஞ்சிங்கன்னா ரொம்ப செம்மையாக ஈஸியாக செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம். இதன்படி பார்த்தீங்கன்னா 5 கிலோ கம்பை கூட நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 கிலோ கம்பு எடுத்திருக்கேன். வீட்டிலே ஜார்லேயே போட்டு ஓட்டிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கல்லுப்பு சேர்த்து ஓட்டிக்கோங்க. அப்போ வந்து கம்பு காரில் அடிக்காமல் இருக்கும். கம்பு மாவு பாருங்கள், ஜாரில் போடும்போது ரொம்ப நைஸெல்லாம் ஆகாது. இந்த அளவுக்கு தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நைஸாக ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இல்லை மிஷினில் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அவங்க பவுடராக அரைச்சிடக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், என்ன சின்ன ரவை போல் அரைச்சி கொடுங்க கம்பு சோறு செய்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு 5 கிலோ கம்புன்னா கூட நீங்கள் அரைச்சி பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்குவேன். 6 மாதம் 1 வருஷம்னா கூட கம்பு மாவு நல்லாயிருக்கும். சாப்பாடு செஞ்சால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள் இப்படி பேக் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு கூட ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா எப்போ சாப்பாடு வேணுமோ சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இப்போ 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் இருக்கும் இது. இப்போ 1 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் கம்பு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க தண்ணியை. அப்புறம் என்ன செய்யலாம், இந்த மாவை வந்து நம்ம டைரெக்டாக கொட்டி கூட கிளறுவாங்க. ஆனால் நம்ம புதுசாக செய்யும் பொழுது 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு கம்பு சோறு வந்து கட்டி கட்டியாக வராமல் நல்லா வரும் சாப்பாடு. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து நம்ம நல்லா கொதித்ததும் கொஞ்சம் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி போல் வடசட்டியில் விட்டுட்டு மீதி தண்ணியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா கம்மஞ்சோறு செய்யும் பொழுது குறுக்க நம்ம இந்த சுடு தண்ணி விட்டு தான் நம்ம கிளற போகிறோம். இப்போ இந்த வானலியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கம்பு மாவு, அதை சேர்த்து கிளறிக்கலாம். ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்துக்குள்ளே ஆகிடும் வேலை. இதே நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தாக்கா, நிறைய வேணும் அப்படின்னாக்கா ஒரு 3 டம்ளர்லாம் போட்டு செய்யணுன்னாக்கா குக்கரில் சூப்பராக செஞ்சிடலாம். அதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், எப்படி குக்கரில் செய்கிறதுன்ட்டு. இது சும்மா 1 உருண்டை 2 உருண்டை எங்களுக்கு போதும் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி வானலியில் வச்சு கிண்டும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வானலியில் வச்சு கிண்டிக்கலாம். கம்மஞ்சோறு செஞ்சதில் இப்போ தான் ஃபஸ்ட்டுனா கூட நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க பாருங்கள், நல்லா அழகாக வந்துடும் சாப்பாடு. இந்த கம்மஞ்சோறு களியெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்து பக்கம் அதுதான் களின்னு சொல்லுவாங்க. களின்னா தடி, அந்த குச்சி வச்சுட்டு அப்படியே கிளறுவாங்க. கரண்டிக்கு பதிலாக குச்சி வச்சு கிளறுவாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா, அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வானலியிலேயே கரண்டி வச்சு கிளறிக்கலாம். பாருங்களேன், நல்லா ஒரு கைவிடாமல் கிளறுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள இந்த ஸ்டேஜ் வந்துடும். நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இன்னும் ஒரு 3/4 டம்ளர் அப்படியே சேர்த்திட்டு இனிமேல் சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே லேசாக கிளறி விட்டு அப்படியே விட்டுருங்க, கொதிக்க விட்டுருங்க. தண்ணி பாருங்கள், இந்த தண்ணி மீதி ஆகிட்டால் கூட பரவாயில்ல, தண்ணி அதிகம் சேர்த்துடாதீங்க. அப்படியே கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா லோ ஃப்ளேமில் அப்படியே சாப்பாடு கெட்டியாகிக்கிட்டே வரும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளார சாப்பாடு ரெடி ஆகிடும். நீங்கள் சாப்பாடு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் வாயில் கூட போட்டு பாருங்கள், நறுக்குன்ட்டு இல்லாமல் கம்பு வெந்ததுக்கான இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கம்பு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2-3 முறை நல்லா கிளறி விட்டுட்டு, இதே நீங்கள் அது கூழ் தான் கரைக்க போகிறோன்னா இன்னும் கூட கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு கூட வேக வைக்கலாம், தப்பு இல்லை. உருண்டை பிடிக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பொழுதே ஆஃப் பண்ணிவிடுங்க. வெறும் கூழ் தான் கரைக்க போகிறோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட மறுபடியும் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், உருண்டை பாருங்களேன், நல்லா கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பாத்திரத்தில் வச்சு தட்டி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு உருண்டை நல்லா வரும், சூப்பராக வரும். வெயில் காலத்தெல்லாம் இது கம்பு வந்து பார்த்திங்கன்னா 0 கேலரி தான். அதனால் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப கம்பு சாப்பாடு வந்து குழம்பு தொட்டு சாப்பிடலாம், கரைச்சி குடிக்கலாம். உருண்டை எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. நல்லா ஒரு பெரிய சைஸ் உருண்டை 2 உருண்டைக்கு மேலே வந்திருக்கு பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒரு குழம்போ சட்னியை வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கலோரியே ஏறாது, 0 கலோரி தான் இது. இப்போ வெயிலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், பழைய சாப்பாடு இருக்குது இல்லையா, அது கூட அந்த பழைய சாப்பாடு நீராகாரம் அந்த தண்ணி இருக்குல்ல, அதுவும் சேர்த்து பழைய சாப்பாடு சேர்த்து நல்ல தயிர் கொஞ்சம் தாராளமாக விட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.